பலன் குற்றி காணப்படுகிறீர்களா? உடைந்து போய் காணப்படுகிறீர்களா? புருஷனால் அவதூறான வார்த்தைகள் கேட்டு இருதயம் பலனிழந்து காணப்படுகிறதா? பிள்ளைகளை குறித்து நினைத்து நினைத்தே பலனிழந்து போய் நிற்கிறீர்களா? வியாதியினால் பலவீனப்பட்டு காணப்படுகிறீர்களா? உங்கள் சொந்தங்களால் காயப்பட்டு பலவீனப்பட்டு இருக்கிறீங்களா? வேலை ஸ்தலத்தில் அதிகாரிகளுடைய அச்சுறுத்துதல் உங்களை பலவீனப்படுத்துகிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த காரியம் உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தில் என் கரம் உங்களோடு கூட இருக்கும், என் பலன் உன்னோடு கூட இருக்கும். பயப்படாதே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ பயந்து கொண்டிருக்கலாம், இந்த பலவீனம் என்னை சாகடித்து விடுமோ, இந்த பலவீனம் என்னை எழும்ப விடாமல் கட்டில் கிடையாய் ஆக்கி விடுமோ என்று நீ பயத்தோடு நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பயத்தை மாற்றி உன்னை நான் ஜீவனோடு வாழ வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வியாதியின் படுக்கையில் இருக்கக்கூடிய சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் பலன் தரப்போகிறேன், உன்னை நான் எழுப்ப போகிறேன். மருத்துவர்கள் விதி எழுதி இந்த ஜீவன் இனி பிழைக்காது, இது கட்டில் கிடையாகத்தான் கிடக்கும், இது எழும்பாது, எந்த மருத்துவம் பார்த்தாலும் இதனுடைய பலவீனம் இப்படித்தான் இருக்கும் என்று மருத்துவர்கள் உங்களுக்கு எழுத்து மூலம் எழுதி தந்திருக்கலாம். பரம தகப்பன் சொல்லுகிறார், அதையெல்லாம் மாற்றி வைத்துவிட்டு என்னுடைய சமூகத்தை நீ நோக்கி பார்ப்பாயானால் உன் சரீரத்தில் புது பலன் உண்டாகும், புது சத்துவம் உண்டாகும், புது கிருபைகளை நான் உனக்கு தருவேன். உன் சரீரம் புஷ்டியும் செழுமையும் குளுமையுமாய் மாறும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.